போதைப் பொருள் வழக்கில் சிறையில் இருக்கும் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக்கிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள்? போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கைபேசி செயலி மூலமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் ஜே நகர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து ஜே நகர் போலீசார் துக்ளக்கை கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி கைது செய்தார்கள். துக்ளக்கின் ஜாமீன் மனுவை சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நிலையில் தற்போது ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலிகான் துக்ளக் தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அலிகான் துக்ளக்கிடமிருந்து எந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யவில்லை என்றும் மற்ற குற்றவாளிகள் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவரை கைது செய்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அலிகான் துக்ளக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நீதிபதி தினமும் ஜே நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.